என்ன தேவைப்படுகிற இன்றைக்கு இயேசு வாழ்கிறார் ஜெபத்தில் வருகிற தீர்க்கதரிசன சத்தத்தையும் வசனங்களையும் வார்த்தைகளையும் விளக்கங்களையும் கேட்பதற்கு கூடிய வந்திருப்பேன் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நன்மையாக திருப்தியாக்கி ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சி இயேசு வாழ்கிறார் உங்களுடைய ஜெபத்தில் வருகிறார் தீர்க்கதரிசனத்தின் சத்தத்தின் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியானது பல தலைப்புகளை வடிவெட்டு கொண்டிருக்கிறது. இப்போ கர்த்தருக்கு பயப்படுற பயங்கர தலைப்பில் பல எபிசோடாக பல அரை மணி நேரம் பாட்டாக நான் உங்களுக்கு செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிறேன். அதையே கேட்டுக்கொண்டிருப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். வசன செய்தி மூலமாக பெற்றுக்கொண்ட நன்மைகளை தெளிவுகளை நீங்களுக்கு விளக்கி கொள்ளலாம். அநேக நிகழ்ச்சியில் பார்க்குறீங்க. இப்போ அநேக பார்க்கிறத விட்டிருக்கிறீங்க. நான் கேட்கிறேன், காண்கிறேன், சில காரியங்களை அறிந்து கொள்கிறேன். பயப்படாதீங்க. சில நாட்களில் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பிரயோஜனம் இல்லாதது போல் இருக்கும். ஆனால் தொடர்ந்து நீங்கள் கேட்டுக்கொள்ளும் போது கர்த்தர் உங்களுக்கு அந்த நிகழ்ச்சியை ஆசீர்வாதமாக்கி தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு அது தெரிகிறது. நீங்கள் விசுவாசத்தில் அவிசுவாசமாக உள்ளவர் ஆயிடுங்க. சில செய்திகள் கேட்டீங்க, சோர்ந்து போகிறீங்க. சில செய்தியை கேட்கும்போது நீங்கள் உற்சாகம் அடையாமல் இருக்கிறீங்க. சில செய்திகள் கேட்கும்போது நல்லா உற்சாகமாக வருவீங்க. அது எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனாலும் கர்த்தர் பேசாத வார்த்தையை நான் பேசி கொடுப்பதற்கோ கர்த்தர் சொன்னாத காரியத்தை செய்வது கிடையாது. கர்த்தர் கோபப்படுவதற்கு அனுபவித்தால் கோபப்படுவார். கர்த்தர் வைராக்கியமாக பேசுவதற்கு அனுபவித்தால் பேசுவார். இந்த வாய் கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறது. அல்லேலூயா. அப்போ யார் மேல கர்த்தருடைய ரகசியம் இருக்கிறது, நன்மை இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது என்று இன்றைக்கு நம்ம கருதால் கர்த்தரை பயப்படுறது பிள்ளைன்னா இருக்குது. அப்படின்னு தான் தொடர்ந்து நீங்கள் செய்தி மூலம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கடைசியாக கர்த்தருடைய சங்கீதம் 103 வாசித்தோம். கர்த்தருடைய கிருபையோ தாமே அவருக்கு பாய்ந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியாக என்றென்றைக்கும் உள்ளது என்று பார்த்தோம். ஆமேன். அதை குறித்து சில வசனங்களை வார்த்தைகளை நேற்று கேட்டது. ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, உற்சாகமாக சொல்லுங்க. நீங்கள் அங்கே உற்சாகமாக என்று கேட்டால் தான் நான் உங்களுக்கு உற்சாகமாக பார்த்து சொல்ல முடியும். ஆமேன். என்ன பார்க்குறீங்க? உண்மைதாங்க. இந்த வசனங்களெல்லாம் எவ்வளோ தூரம் நீங்கள் உற்சாகமாக பார்த்து புசிக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் ஊழியத்தில் கர்த்தரைகளை உற்சாகப்படுத்த பிரயோஜனப்படுத்துவாங்க. நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு இப்படி விழுந்தால் அது உள்ளவே மந்தமாகி எங்களை அங்கே கட்டளை போய் உள்ள வைக்கும். ஆமேன். சோர்ந்து போக வைக்குன்னு சொல்ல வந்தேன். நாங்கள் உற்சாகப்படுத்திட்டு வசனத்தை சந்தோஷமாக டக்குன்னு கொடுக்கலன்னா அது உங்கள் கையில். உற்சாகப்படுத்தணும், உற்சாகப்படுத்தணும், கைகளை தட்டணும். ஆமேன். அல்லேலூயா. பாஸ்டர் நீங்கள் பிரசங்கம் பண்ணும்போது நாங்கள் கை தட்டினா நீங்கள் பெரிய ஆளாகிடுவீங்க. அதுதான் நாங்கள் கை தட்ட மாட்டோம். ஆமீன். நல்ல சத்தியத்தை வார்த்தையை கேட்கும்போது சோத்திரம் சொல்லி மகிமையோட வார்த்தையை புசித்தாதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அதுதான் வேத வசனம் சொல்லுகிறது. ஒரு மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல வாய்ந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையால பிழைப்பான். ஆமேன். ஒரு வசனங்கிறது நீ சாப்பிடுகிற ஒருபடி ஆகாரத்தை விட அது மகிமையானதாக இருக்கிறது. இதனுடைய குடிக்கிற ஒரு பாட்டில் பூத்து ஒரு உணவு மத்திய நல்ல ஒரு உணவு பதார்த்தத்தை விட ஒரு பெரிய பாலை விட மகிமையானது கர்த்தருடைய ஒரு வசனம், ஒரு விதம், ஒரு வார்த்தை. அது மகிமையான உச்சியை கொண்டு வரும் அப்படின்னு வசனத்தின் சத்தியங்கள் விளக்குகிறது. ஆகவே நீங்கள் வார்த்தையில வசனத்தை கேட்கும்போது கர்த்தருக்கு பாய்ந்து இந்த வார்த்தை வசனம் என்ன நமக்கு போயிடுது உற்சாகத்தோடு கேட்பீங்கன்னா என்று வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும்
உங்களை உயிர்ப்பிக்கும். கைகளை தட்டி ஆமென், அல்லேலூயா. ஆமென். பாருங்க, கர்த்தருடைய ரகசியம் யாருக்கு மேல இருக்கும் அப்படின்னு வார்த்தை சொல்லுது. சங்கீதம் 25:16 வாசித்து பாருங்க. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயன்படுத்தி இருக்கிறது, அவருக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். உடன்படிக்கைங்கிறது என்னது? உடன்படிக்கை என்பது வாக்குத்தத்தம். இப்ப நம்ம சபைக்கு இந்த ஆண்டு கொடுத்திருக்கிற வாக்கு உடன்படிக்கை என்ன? அதான் உங்களுக்கு முக்கியம். உடன்படிக்கை நம்ம கண்ணீரோடு விதைக்கிறவன் கெம்பிரத்தோடு இருப்பார். உடன்படிக்கை, நான் உண்மையிலும் உன் சந்ததிகள் மேலும் கூட இருப்பேன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது அது உண்மை புரளுவதில்லை. ஆமென். ஆமென். தீயின் மேல் நடக்கும்போது வேகாதிருப்பாய். ஆமென். அப்ப சத்துருக்கள் உச்சிக பேசி அடங்குவார்கள். உன்னை உன் பக்கத்தில் 1000-10,000 மென்மேல் விழுந்தால் அது உன்னை சேதப்படுத்தாது. ஆமென். இதெல்லாம் ஒரு உடன்படிக்கை. ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை, யாக்கோவுக்கு உடன்படிக்கை. உன் சந்ததிக்கு கொடுப்பேன், பாலும் தேனும் விடுற காரனை உனக்கு கொடுப்பேன் என்று கொடுத்தாரு. அது உடன்படிக்கை. உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன். ஆமேன். அது உடன்படிக்கை. ஆமேன். இதே போல கர்த்தருக்கு ரகசியம் அவர்களுக்கு பயந்தவர்கள் மேல் இருக்கிறது. ஆண்டவர் ரகசியத்தை வச்சிருக்கிறார் கர்த்தருக்கு பயந்தவர் பிள்ளைகளுக்கு. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருடைய கிருபைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தில் மகிமையா இருப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமோஸ் 3:7 வாசித்து பாருங்க. கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்துவார், காரியத்தையும் செய்வார், எல்லாவற்றையும் செய்வார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் ரகசியத்தை வெளிப்படுத்துறதுக்கு உண்மை. உங்க ரகசியம் எல்லாம் கர்த்தர்தான் இருக்குது. ஆகவே நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை, நீங்க வேதனைப்பட்டு போவதில்லை என்று வேதம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. நாம் கர்த்தருக்கு பயந்து அவர்களை வழியை கை கொண்டு நடக்கிற நமக்கு அவருடைய ரகசியம் இருக்கிறது. அப்ப கர்த்தருக்கு பயப்படுற பயத்துடைய பலன் என்ன? அவருடைய ரகசியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கிற ஒரு மனுஷன் அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர், அவர் ஒன்றும் செய்ய முடியாது. யாக்கோபை பார்த்து கர்த்தர் சொல்ல உன்னை ஆசீர்வதித்து உன்னை படிக்க பெருகப்படும் உடன்படிக்கை. அவர் உடன்படிக்கப்பட்டவன், அவன் உடன்படிக்கப்பட்டவள். அப்ப நீ ஒரு உடன்படிக்கப்பட்ட பிள்ளை, ஒரு ஞானஸ்நானம் எடுக்கப்பட்ட ஒரு பிள்ளை, திருவிருந்தில் உட்கார்ந்திருக்கிற ஒரு பிள்ளை, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்ட ஒரு பிள்ளை. அவள் கர்த்தருக்கு பண்ணப்பட்டவள். அவள் கர்த்தருடைய காரியத்திலே உண்மை உத்தமமாக உண்மை உள்ள பிள்ளையாக அவள் நடந்து கொள்ளும் போது கர்த்தருடைய ரகசியம் அவர்களுக்குள் இருக்கிறது. அவர்களுக்குள் இருக்கிற ரகசியம் அவளை ஆசீர்வதிக்கப்பட்டவளாக, அவருடைய உயர்த்தவளாக, பூமியின் சகல நன்மைகளையும் பூமியின் சகல ரகசியங்கள் அறிந்து கொண்டு பூமியின் சகல ஆசீர்வாதத்தையும் புசித்து குடித்து திருப்தியாகி மகிமையை ஆனவனாக வாழ முடியும் என்று இந்த வேதவசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அப்படியானால் கர்த்தருடைய மகிமையின் நன்மை பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை எங்கே நீ தேடி போகக்கூடாது. கர்த்தர் பயப்படுற ஒரு பிள்ளை சபை ஆலயத்தில் ஆராதிப்பதிலும் துதிப்பதும் ஜெபிக்கிறதிலும் அப்பப்புக்குதலும் கர்த்தர் கொடுப்பதிலும் பரிசுத்த அபிஷேகம் பெறப்பட்ட ஒரு பிள்ளை, உடன்படிக்கப்படப்பட்ட பிள்ளை என்று அர்த்தம். அவர் சில உடன்படிக்கை பண்றார், குடும்ப ஜீவத்தில் கூட ஒரு உடன்படிக்கை பண்ணி கொள்ளுகிறாங்க.
கஷ்டத்தில் நஷ்டத்திலும் சோதனையில் வேதனையில் கலக்கத்தில் இல்லாத போது பசியில் பட்டினியிலாம் ஆமீன் எல்லாவற்றில் சர்வ உடனோடு நான் உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பேன், நான் உனக்கு ஒத்தாசையாக இருப்பேன். ஒருத்தருக்கு ஒரு விசுவாச பிரமாணத்தை செய்து கொடுக்குறாங்க. அதை ஆரம்பிக்கும் போது அடியில் தொடங்குது, முடியும் போது சந்தோஷமாக போய் சேர்றாங்க. இப்படிப்பட்ட சூழலாக இருக்கு பாருங்க. ஆரம்பத்தை சந்தோஷமாக கல்யாண வீடுன்னா அங்கே என்ன நடக்குது, போகும்போது எல்லாம் அப்படியே போயிடுது. என் தேவைப்படுகிற இதை குறித்து நான் பேசிய வாயை கொண்டு என்ன விடுவானே அவங்களுக்கு சொல்றேன். ஒரு சாட்சிய முன்னாடி சொல்றான்னு தெரியல. பாருங்க, ஒரு ஒரு சகோதரன் ஒரு வீட்டில் குழந்தைக்காய் ஜெபிக்க சொன்னாங்க. குழந்தை ஜெபிக்க சொன்ன உடனே அங்கே பாவம் ஆமீன் என்ன சொல்றது, மனுஷனுடைய சூழ்நிலை சொல்றேன். உடன்படிக்கையாக உனக்கு ஒரு ஆள் குழந்தை கிடைக்கிறான் பேசுறாரு ஜெபம் பண்ணி. அவர் கொடுக்குறாரு. கொடுத்து கருவில உருவான உடனேயே அங்கே ஒரு பிசகல் உண்டாகுது பாருங்க. குழந்தையே இல்லை 10 வருஷமா ஆண்டு ஒரு உடன்படிக்கை பண்ணியாச்சு. உனக்கு நான் ஒரு ஆண் குழந்தை இந்த மாதம் 3ஆம் தேதி இருக்க பிறகு நான் உனக்கு தருவேன். ஆனால் அதன்படி இந்த 3ஆம் மாதத்தில் 6 நேரத்துக்குள்ளாடி உடன்படிக்கப்பட்ட பிள்ளைய வயிற்றில் கொடுக்குறது. கொடுத்த உடனே கொண்டாடுறான் பாருங்க. டாக்டர் சொன்னாச்சு, என்ன கொண்டாடுறது தெரியுமா, ஆண்டவரை பயமைப்படுத்தல, கர்த்தருக்கு பயந்து, ஐயோ எனக்கு உடன்படிக்கப்பட்ட நன்மையை கர்த்தர் கொடுத்துட்டாரே என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தாதவனாக குடிவெறியினாலும் கடியாற்றினாலும் மகிமைப்படுத்துறான். எங்கடா என்னடா விஷயம், நாங்கள் ஜெபம் பண்ணி ஆண்டு தந்தான்னு கூட சொல்லாம என் மனை விசேஷமா இருக்கிறாடா எல்லாம் குடிக்கலாம். நான் பாவம் பொறுத்துச்சா இல்லையா? அப்போ நேரத்து அறையெல்லாம் மாறுமா ஆசீர்வாதம்? நீங்க தான் யோசிச்சுட்டு பாருங்க. அப்போ கர்த்தருக்கு பயந்தப்பட அப்படி செய்ய மாட்டான். ஆண்டவர் சாட்சி சொல்லி ஆண்டவரை மயப்படுத்துனா இருப்பாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைதான் அவருக்குள்ள கர்த்தர் ரகசியம் இருக்கு. கடைசியில் அது பிறக்கிறது என்ன பிள்ளை பிறக்கும், அங்கேயே உடன்படிக்க மீறும் போது அது நன்மையாக இருக்காது, அது ஆசீர்வாதத்தை குறைபட தொடங்கும். இதை கேட்க தேவைப்படுகிறேன். இப்படி தான் சாட்சிகளை குறித்தும் சில காரியங்களை குறித்து வழக்கி சொல்ல நான் நிற்கலை. அதெல்லாம் எனக்கு பிடிக்கிறது இல்லை. மனுஷன் எவ்வளோ நன்மைகளை கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை விட்டு விலகும் போது எவ்வளோ நன்மை இழந்திருக்கிறான். கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் எவ்வளமான காத்து கொண்டு ஆசீர்வாதமாக வாழ்றான். எங்கேயோ நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் உடன்படிக்கப்பட்ட தேசத்தை அவர் கொடுக்கிறாரு. ஆனால் அனுபவிக்க முடியாம அன்னைக்கு தவிக்கிறவங்க காரணம் என்ன? அது அவர்கள் மீறுதல்கள், பாவக்கிரியைகள், பாவ செயல்பாடுகள். என்ன பாரு தேர்ந்து ஓடுகிற தேசத்தை மோசைக்கு கொடுப்பேன், மோசை நம்ம இஸ்ரேல் சந்ததிக்கு கொடுப்பேன். ஆனா அந்த இஸ்ரேல் சந்ததியை வழிநடத்துற மோசைக்கு கூட அந்த பாரதியோட காரனுக்குள்ள போக முடியல. மீறுதல்கள் ஆமே ரகசியங்களுக்குள்ள இருக்கு. அதான் மோசே ஆற்று உடம்பு உட்கார்ந்து இருக்கிறாரு. இந்த ஒரு ஜீவனுக்கு அதான் மேல பார்த்தமே அந்த கர்த்தருடைய கிருபை. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு சில நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். இந்த வார்த்தையின்படி கர்த்தரை பயப்படுற மனுஷன் உண்மையுள்ள மனுஷன் பிள்ளைகளுக்கு பாண்டியன் காரணம் கிடைச்சி மோசை கிடைக்கல. அது பாருங்க நீதி 19:20 நீதிமொழிகள் 19:23 கர்த்தருக்கு பயப்படுறது ஜீவனுக்கு ஏதுவாகிறது, அதை அடைந்து தேர்ந்து தீமை அவனே அணுகாது.
ஆனா இந்த வார்த்தை அதை அடைந்தவன். ஆனா மோசேக்கு அடையல. அதுக்கு முன்னாடி அவனுக்கு திருப்தி ஆகி போச்சு, அவன் ஜீவன் எடுத்துக் கொள்ளப்பட்டது. காரணம் மீறுதல்கள். அதை சொல்ற ரகசியம் நடக்காமல் இருப்பதற்கு, ஆசிரியர் கிடைப்பாக இருக்க முடியாது இருப்பதற்கு காரணம் மீறுதல்கள். அதான் வசனம் சொல்லப்பட்டிருக்குது, எவருடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய குற்ற பாவத்தை மூடப்பட்டது எது அவர் எண்ணாதிருக்கிறார் அவர் பாய்க்குவான். வசனங்களையும் வேத வார்த்தைகளும் விளக்கும் போது, அதை நாம் கேட்கும் போது, அவருடைய மகத்துவத்தை அவருடைய ரகசியத்தை அறிந்து கொள்ளும் போது, என் தெய்வ பிள்ளைகளே, நாம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவருக்கு கண் இருக்கா, மூக்கு இருக்கா, பண் இருக்கா, தேவனை ஏன் ஆராதிக்க வேண்டும், வீட்டில் இருந்து ஆராய்ச்சியா போராதான், இப்படியெல்லாம் வார்த்தை உங்க வாய்ட்டு வருது ரொம்ப தவறாது. நாங்கள் வசனத்தை உங்க இல்லத்துக்கு அனுப்புகிறோம், வார்த்தைகளை உங்கள் இல்லத்துக்கு அனுப்புகிறோம், உண்மைதான். எத்தனை அற்புதங்கள் நீங்கள் வசனம் மூலம் வார்த்தைகள் மூலம் விசுவாசம் ஜெபித்து பெற்றுக்கொண்டாலும், இதை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, சபை ஆடை ஆராதனைகளை வீட்டில் இருந்துகிட்டு இதெல்லாம் கேட்டு அதுக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்துட்டுன்னு சொல்லி நீங்கள் தடை பண்ணுவீர்கள். ஆனால் உங்களுக்கு மேல் கொண்ட அந்த நம்பிக்கை கண்டிப்பாக நிறைவேறுவதற்கு சந்தேகமே. ஆகவே எத்தனை வசந்த வார்த்தை கேட்டாலும் ஓய்வு நாள் ஆராதனையை நீங்கள் எங்கே கேட்டு போட்டு அவங்களுக்கு ஆராதிக்க சபைக்கு போய் ஆக வேண்டும் என்று நான் உண்மையிலே இந்த வசனத்தை கொண்டு சொல்கிறேன். ஆமீன். ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி கர்த்தராகிய ஆண்டவர் அவருடைய தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்த காரியத்தையும் செய்வார். வெளிப்படுத்தி கொடுத்து அந்த காரியங்களை வாங்கி செய்வார். அப்போ தேவனுடைய ரகசியம் அவன் கற்ற பயணம் இருந்தாலும், எல்லா வாக்குகளும் பெற்றுக்கொண்டிருந்தாலும், அது நேரை வேறுபடிக்கு எவ ஆலயத்தில் இருக்கிற ஊழியக்காரரை அந்த ஊழியத்தில் போய் அவர் ரகசியத்தை அறிந்து கொண்டு அவன் கற்ற ஆண்டு பொதிக்கிற வசனத்தை வார்த்தைகளை வழிகாட்டு அறிந்து கொண்டு நடக்க நம்மை ஒப்பு கொடுக்கும் போது கற்று நம்மை ஆசீர்வதிப்பார். அதுவும் அப்போ அவர்கள் மீதுதான் கர்த்தருடைய ரகசியம் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் ஆமென் 17 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பலத்த ஜாதியானாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதனாலும் நான் செய்ய போயிருப்பதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. ஆபிரகாம் மறைக்கிற தெய்வம் அல்ல. ஆமென். ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை அவன் செய்ய போகிறதை நாம் மறைப்பேனோ. அவர் மறைக்கல. கர்த்தருக்கு பயப்படுற மனுஷனுக்கு அது வெளிப்படுத்தி கொடுப்பார். ஒரு உலகத்தை, ஒரு பூமியில, ஒரு தேசத்துல கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இருந்தா அந்த பூமியில் நடக்கக்கூடிய காரியத்தை அவர் செய்ய மறைக்க மாட்டா, வெளிப்படுத்தி கொடுப்பார். ஆமீன். இவருக்கு பயந்த மனுஷன் லோத்துக்கு இருந்த இடத்தில் அழிவு வருகிறது. ஆபிரகாம் கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுக்கவில்லையா? அவன் லோத்து காப்பாற்றப்படவில்லையா? இதற்கு அன்றைக்கு வேதத்தில் சாட்சிகளாகி இருக்கிறார்கள். இதை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, நாம் ஆண்டவருக்கு பயந்தவர்களாக இருக்கும் போது கர்த்தர் நம்மை வழிகாட்டும்படிக்கு கர்த்தரை கிருபைக்குள் நம்ம காத்திருக்கும் போது கர்த்தர் நம்மை வெளிப்படுத்த நிச்சயம் நாம் வைக்கப்பட்ட விடமாட்டார், சோர்ந்து போக விடமாட்டார், தோண்டு போக விடமாட்டார். திக்கட்ட பொருளை தெய்வம் என்று சொன்ன கர்த்தர் உன்னோடு இருந்து சகல காரியத்தை நடத்தி புதிய வழியை காட்டு கர்த்தருக்கு பயப்பட என்று அறிவித்து போதித்து நடத்துகிற உண்மை. ஆதியாகம் 18:17 அதிகாரம் 17-18 வருஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பலத்த ஜாதியாகினாலும் அவனுக்குள் பூமியுள்ள சகல ஜாதிகளிலும் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். தான் செய்ய போகிறதை ஆபிரகாம் மறைப்பேனோ.
ஆண்டு வாக்குத்தம் பண்ற உடன்படி நான் மறைப்பேனோ? நல்லா கவனிச்சிங்க. ஆண்டவர் பெரியவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். விளக்க வேத வெளிச்சம் நமக்கு இல்லாததால பேருக்கு கிறிஸ்தவனாக வாழ்ந்துட்டு போதும் மன திரும்பங்கள் பரவலாக சமயமாயிருக்கிறது. என் ஜனமே, இது ஜனக்கிற ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. அவ்வேத அறிவில் வெளிச்சம் காண வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பயப்படுற பயம் ஒரு மனுஷனுக்குள் வேண்டும். அப்போதான் கர்த்தருடைய ஞானம் நமக்கு வெளிப்படும். கர்த்தருக்கு உள்ள ஞானம் இருந்தால் மட்டுமே இதனுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ள வேண்ட முடியும். ஆகவேதான் கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். சங்கீதம் 115:15 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படாமல் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஆமென். இவ்விதமான ஜாதி ஆசீர்வதிக்கப்பட்ட ஜாதி என்று சங்கீதக்காரர் சொல்லுவதை நாம் கேட்க முடியும். என்ன வேறப்படுகிறேன்? கர்த்தருக்கு பயப்படுவது என்று அறிவிப்பேன் அழித்து வார்கள் என்று சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் பாக்கி ஆண்டுக்கு பயப்படணும். இன்று மனுஷனும் உலக சட்டத்திட்டத்துக்கு கூட பயப்படுறான். அந்த கர்த்தருக்கு பயப்படுறதில்ல. ஆமீன். சொல்லு, கர்த்தரை பயப்படுற மனுஷனை கர்த்தர் ஆசு எழுதப்படுகிறேன். கர்த்தர் உயர்த்துவா என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அவங்களுக்கு முன்பாக எந்த முறையும் இருக்காது. எல்லா ரகசியம் கர்த்தர் பயப்படுற ஒரு பிள்ளைகிட்டே இருக்கு. அப்போ கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளையுடைய பலன் என்ன, அவனுடைய நன்மை என்ன, அவன் எப்படி வாழ முடிகிறது நான் உங்களுக்கு அறிவிச்சுட்டே இருக்கிறேன், பேசிக்கொண்டே இருக்கிறேன். கர்த்தர் பயப்படுற ஒரு பிள்ளை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகாமல் இருப்பானா? கர்த்தருக்கு ஒரு பயப்படுற உண்மை பிள்ளை ஞாயிற்று வெள்ளிக்கிழமை உபாச கூடுகைகள் சபையில் வச்சிருந்தா போகாம இருப்பான? கர்த்தரை பயப்படுற ஒரு தெய்வ பிள்ளை கர்த்தருக்கு முதல் காரியங்கள்ல அவருக்கு நன்மையான காரியம் செய்யாமல் இருப்பாளோ? கர்த்தரை பயப்படுற பிள்ளை முதல் தேவனுடைய ராஜ்யத்தை தேடாமல் இருப்பாளோ? தேவனுடைய ராஜ்யத்தை விரும்பாமல் இருப்பாளோ? பரவ ராஜ்யத்தின் வாசியை, பரவ ராஜ்யத்தின் அன்பை அவள் பற்றி கொள்ளாமல் இருப்பாளோ? இருக்கவே மாட்டார், இருக்கவே மாட்டார். கொடுக்கப்பட்ட மனைவியை பைத்தியம் என்று சொல்லுவானோ? கொடுக்கட்டை கணவனை உதவாதவன் உதவாக்கலை என்று சொல்லுவானோ? தான் பீண்டு பெற்றெடுத்த பிள்ளையை பொட்டன் என்று மோசமானது திட்டுவானோ? கடவுள் ஆண்டவர் தந்த ரகசிய உடன்படிக்கையின் கனியை வெறுமையானது என்று எண்ணுவானோ? அதை ஆசீர்வாதமாக்கி கொடுக்கிற காற்று. ஜபிப்போமா? ஜபிப்போம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, கர்த்தருடைய கிருபையை கொண்டு சொல்லுகிறேன். இவர்கள் கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்ட சத்து நான் அறிந்திருக்கிறேன், நீங்களும் அறிந்திருக்கிறீர்கள். கர்த்தருடைய மகிமை வெளிப்படும்படிக்கு அடியோடைய நாவோடு இருந்து வாயோடு பேசி வருகிறாருக்காய் நன்றி. இன்றைக்கு இவர்களுக்காய் நான் செபிக்கிறேன். தேவத்தில் அற்புதம் நடப்பதால் எல்லா கண்ணமோடு ஒரு விஷயம் கூட கர்த்தருடைய பாதத்தை உட்கார்ந்திருக்கிற பிள்ளைகள் கண்ணீரோடு இந்த நன்மை கிடைக்காதா என்று காத்திருக்கிற பிள்ளை எல்லாம் கண்ணமோடு இப்போ ஜெபிக்கிற அற்புதம் நடக்க போகிறது. ஒரு பலத்தை கிரியை நடப்பிக்கும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்கிற உடம்பரிகத்தன்னு கேட்டக்கா அவுடபரிகச்சுரபட பீமாவுட மக்கரபடா ஈஸ்வர் நாமத்தில் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும்படிக்கு அப்பன் இறக்கம் செய்யணுமே. இயேசுவின் ரத்தம் வெளிப்படட்டும். ரைட் நவ்
இயேசுவின் நாமத்து அற்புதம் நடக்கட்டும். விடுதலை உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், ஒருமனம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவ மகிமையான வல்லமை எங்க பிள்ளைகள் ஓடிப்போட்டு திக்கட்டு போய் நிற்கிறாங்க. ஆண்டவரே, திக்கட்டு போய் நிற்கிற பிள்ளைகள் தெய்வம் நீ ஏற்று சொன்ன வார்த்தைகளுக்கு நிறைவேறும்படி காட்சியமைக்கிற விதைவுடைய தெய்வம் நீ. இவர்கள் நியாயம் புரட்டப்பட வாழாத போலுக்கு நீர் பார்த்துக் கொள்வீராக. ஆண்டவரே, பிள்ளைகளை துன்பப்படுத்துகிற குடிவரியின் ஆவிகள், பச்சானத்தின் ஆவிகள், பேசித்தனத்தின் ஆவிகள், போராட்டத்தின் கிரியைகள், வெளியரங்கமாய் இருக்கிற மாம்சத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் இப்போது நாம் ஜெபிக்கும் போது நம்மை சேர்ந்து போவதாக. மாம்சத்தின் கிரியைகள் எதிக்கப்படட்டும். மாம்சத்தின் கிரியைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், முரட்டாட்ட சுவாபங்கள், குணங்கள், கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் ஆவிக்குரிய பிள்ளைகளை விட்டு மாறி போவதாக. மாம்சத்தின் கிரியைகள், வெளியரங்கமாய் இருக்கிற மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் எரிக்கப்பட்டு ஆவிக்குரிய சிந்தனை வளரத்தக்கதாக பொல்லாத துர்ஆவிகள், துர்க்கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் இந்த சத்தம் துணிக்கிற ஒவ்வொரு இல்லங்களிலும் பரிசுத்தமாக்கப்படுவதாக. பரிசுத்த இரத்தத்தை ஒவ்வொரு இல்லங்களில் தளிக்கிறேன், ஒவ்வொரு அறைகளிலும் தளிக்கப்படுவதாக. இப்ப இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருந்த பிள்ளைகள் மேலே இயேசுவின் பரிசுத்த இரத்தம் தளிக்கப்படுவதாக. இயேசுவின் பரிசுத்த இரத்தம் தரித்து பரிசுத்தமாக்கப்படுவதாக. ஒவ்வொரு பிள்ளையுடைய இல்லங்களிலும் இயேசுவின் பரிசுத்த இரத்தத்தை தளிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகள் சத்தம் தொனிக்கிற இடங்களிலும் பரிசுத்த இரத்தம் தளிக்கிறேன். பரிசுத்த இரத்தம் ஒவ்வொரு பகுதியிலும் தளிக்கிறேன். இயேசுவின் பரிசுத்த இரத்தம் ஒவ்வொரு சட்டத்திலும் பூசுகிறேன். இயேசுவின் பரிசுத்த இரத்தம் ஒவ்வொரு தேசத்திலும், இயேசுவின் பரிசுத்த இரத்தம் ஒவ்வொரு பட்டணங்களிலும், இயேசுவின் பரிசுத்த இரத்தம் ஒவ்வொரு தேசங்களிலும், ஒவ்வொரு ராஜ்யங்களிலும் தளிக்கப்படுவதாக. பாகலின் பரிபுரங்களின் மேல் பரிசுத்த இரத்தம் தளிக்கப்படுவதாக. பாகாலி விக்கிர தோப்புகளின் மேல் இயேசுவின் பரிசுத்த இரத்தம் தளிக்கப்பட்டு பரலோக அக்கினி இறங்கி எல்லாம் எரிக்கப்பட்டு பூஜைகள், புரஸ்கார சக்திகள், கிரியைகளை, வேண்டாத துர்க்கிரியைகளை உண்டு கொள்ளுகிற ஜனங்களை அழிக்கிற, ஜனங்களுக்கு பொல்லாது தீவினைகளை உண்டு கொள்ளுகிற, தீமை விளைவிக்கிற நோய்களை உண்டாக்கிற கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் எரிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் எரிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் வியாதி பண்ணுகிற கிரியைகள், வியாதி பண்ணுகிற காவிகள், வியாதியை உண்டு கொண்டு வருகிற ஒளி கற்றைகள், ஒளி கதிர்வீழ்ச்சிகள் தடை செய்யப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஒளி பீடத்தில் வருகிற, ஒளி பீடத்தில் வருகிற ஒளி கதிர்கள் ஜனங்கள் பாதிக்கும்படிக்கு, ஜனங்கள் பாதிக்கும்படிக்கு, ஜனங்கள் பாதிக்கும்படிக்கு, பிள்ளைகள் நோய்படும்படிக்கு ஒளி கதிர்பாட்டு வருகிற ஒளி கதிர்வீழ்ச்சிகள் தடை செய்யப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் நான் செபிக்கிறேன். வளர்ச்சியின் கொடுமை, வளர்ச்சியின் கதிர்வீழ்ச்சி, பொல்லாத கிரியைகள், கொப்பளங்களை உண்டு பண்ணுகிற கிரியைகள், எரிச்சலை உண்டு பண்ணுகிற ஆவிகள், பொல்லாத கிரியைகள், எரிச்சலை அக்கினி ஜுவாலைகள் இயேசுவின் நாமத்தில் எல்லாம் அந்தமாகி போகட்டும். வல்லமை உண்டு, மனுஷனுக்கு வல்லமை உண்டு, மனித குமாரனுக்கு வல்லமை உண்டு, தேவ உடைக்காரனுக்கு அதிகாரம் உண்டு. இயேசுவின் நாமத்தில் இப்போதே அற்புதம் நடப்பதாக.
கொள்ள வியாதிகள் இங்கு எல்லைக்குள் நுழையாதபடிக்கு இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். கர்த்தர் இயேசு நாமத்தில் பலப்பட்டு கிருபைகள் நல்ல பிதாவே, ஆமென்.